ஹாய் காய்ஸ். என்னடா திடீர்னு மொட்டை மாடியில் நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. அதனால நம்ம என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ சொல்லலான்னு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன வேலை பார்க்குறோன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். அது என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்ப எந்த இருக்கோம் பார்த்தீங்கன்னா வீட்டோட 4 ரூபா தான் இருக்கும். அப்படியே என்னென்ன லைட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா பட்டன் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். வெறும் 2 வாட்ஸ் தான் பட்டன் லைட்டு. இதுல 2 லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இங்க ஒன்று யூஸ் பண்ணிருப்போம், இங்க ஒன்று யூஸ் பண்ணிருப்போம். 2 லைட்ஸ். இது 2 வாட்ஸ் தான் பட்டன் லைட் யூஸ் பண்ணிருப்போம். சீலிங்ல பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட் விப்ரோ கம்பெனி யூஸ் பண்ணிருப்போம். எல்லாமே ப்ளூடூத் கண்ட்ரோல் வித் ஒய்ஃபையோட கண்ட்ரோல் இருக்கும். கலர் சேஞ்ச் பண்றதா இருந்தா கூட 5 கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த அளவு ஸ்பெசிலிட்டியோட லைட் வாங்கியிருக்கோம். ஒரு லைட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டிஃபரன்ஸ் வரும். ஒரு கம்பெனி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு சில கம்பெனி 1300 1400 அந்த ரேஞ்ச்ல கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா அப்படியே கிச்சன் இது. கிச்சன்லயும் சேம் அதே லைட் தான், விப்ரோ லைட் தான் இருக்கும். இதுலயும் சேம் பட்டன் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல எத்தனை பட்டன் லைட்ஸ்னா இதுல 2 பட்டன் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல ஒரு பட்டன் லைட், இதுல 3 பட்டன் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாமே 2 வாட்ஸ் தான், 2 வாட்ஸ் பட்டன் லைட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா 12 வாட்ஸ் ப்ரொஃபைல் லைட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கீழே நம்ம சிம்னி வெளிச்சத்துக்காக 12 வாட்ஸ் பட்டன் 12 வாட்ஸ் ப்ரொஃபைல் லைட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். உள்ள அக்வாகருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அக்வாகர் போடுறதா கூட இதுல போட்டுக்கலாம். அக்வாகர் அப்படியே வந்தீங்கன்னா ஃபைன் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவல் லைட் யூஸ் பண்ணிருப்போம். ஜஸ்ட் மேனுவல். இதுல வந்து நம்ம 6 மேக்னெட் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே மேக்னெட் தான். இது ஒரு 3 வாட்ஸ் லைட் தான். அது அடுத்து வாங்க அப்படியே பாத்ரூம் பார்ப்போம். நம்ம டாய்லெட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா வைக்காம நம்ம வால் மவுண்ட் கேட்டாங்க. அதனால நம்ம வால் மவுண்ட் கிளாஸ் கத்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ளோர் மவுண்ட் வராது, நம்மளுக்கு வால் மவுண்ட் வரும். வித் அட்டாச் எல்லாம் வந்துடும். இதுல எடுத்த பிளஸ் எல்லாம் ஜாப்பர் குவாலிட்டியா தான் போட்டிருக்கோம். இது வந்து கஸ்டமர் நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்டது, நம்மள்ட்ட டைவர்டர் கேட்டாங்க. மிக்சர் ரோல் போடலாமா நம்ம கேட்டோம். ஆனா மிக்சர் ரோல் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தேட்டா எல்லாமே மிக்சர் ரோல் கன்சீல்டா இருக்கும் அப்படிங்கும். நம்ம டைவர்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். டைவர்டர் வாங்கி போட்டோம் நம்மளுக்கு. இதுல வந்து டேபிள் டாப் வாஷ் பேஷன் வச்சிருக்கோம். ஆக்சுவலியா அவங்க கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டதை வந்து இந்த இடத்துல ட்ரையரும் இந்த இடத்துல வாஷிங் மிஷினும் கேட்டாங்க. வாஷிங் இதுல வாஷ் பண்ணிட்டு ட்ரையர் இதுல வைக்கிற மாதிரி. அதுக்கான ப்ரொவைசேஷன் 2 தனியா கொடுத்துருக்கோம். அவுட்லெட் கொடுத்துருக்கோம். வாட்டர் இன்லெட் தனித்தனியா கொடுத்துட்டோம். சுவிட்சஸ் தனியா கொடுத்துட்டோம். அது டோட்டல் கண்ட்ரோல் சுவிட்சஸ் இதுல வந்துடும்.
இதுலயே நம்ம பட்டன் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே 2 hours பட்டன் லைட்டு 2 லைட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் லைட்டு. ஒவ்வொரு 2 ஸ்டெப்புக்கும் நம்ம லைட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து சீலிங்ல ஒரு லைட் கொடுத்துருக்கோம் வால்ல. அடுத்து அப்படி மாடிக்கு போய் மாடியில என்ன போட்டிருக்கோம் அதையும் பார்த்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டணத்துக்கு நேரம் ஸ்பாட் லைட் கேட்டிருக்காங்க. பருவம் வைக்கிறோம் கட்டணத்துக்கு நேரம் நம்ம ஸ்பாட் லைட் வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்கா கேட்டனால லைட் போட்டு வச்சிருக்கோம். நம்மளுக்கு பகல்ல வீடியோ எடுத்தனால கொஞ்சம் டிமா தெரியுது. இதே கொஞ்சம் நைட்ல நம்ம எடுத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும் லைட்டு. அடுத்து அவங்க அப்படியே உள்ள மேல ஹால் இருக்கு, ஆடியோட ஹால் இருக்கு. சேம் அதே தான் இங்கேயும். இது ஒரு 12 hours லைட் தான். இது விப்ரோல சேம் மாடல் தான், சேம் டிசைனு எல்லாமே 5 கலர்ஸ் அவைலபிளா இருக்கும். ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணி இல்ல ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம மாத்திக்கலாம் லைட் கலர்ஸ் எல்லாம். இங்க வந்து டிவிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சுவிட்ச் இங்க கொடுத்துருக்கோம். சேம் அதே பின் வந்து நமக்கு உள்ள இருக்கும். சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஒரு கஸ்டமர் கேட்கறதுனாங்க சார்ஜ் போற மாதிரி பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவங்களுக்காகவே சார்ஜ் போர்ட்டபிள் யூஎஸ்பி போர்ட்டபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டுக்கலாம் அதையும். அதே மாதிரி நமக்கு கஸ்டமர் ஸ்பெசிபிக்கா ஒன்னே மட்டும் கேட்டாங்க, ஏசிங்க மாட்டணும். ஆனா ஸ்டெபிலைசர் வந்து இங்க வேணாம், வெளியில கணக்கு தெரியாத இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏசி நம்ம இங்க ஆன் பண்ணோம்னா ஏசி அங்க ஆன் ஆயிடும். ஏசி அங்க ஆன் ஆயிடும். ஆனா ஸ்டெபிலைசர் பக்கத்துல எங்கேயும் இருக்காது. பக்கத்துல எங்கேயும் இருக்காது. ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கும். ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல லைட் பக்கத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி அங்க வச்சிருக்கோம் நம்ம ஸ்டெபிலைசர். இது ஹால் அவ்வளவுதான். ஹால் வந்துச்சு. ஃபேன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல வந்து ஸ்மார்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மொபைல் கண்ட்ரோல் தான், ஃபுல்லா மொபைல் கண்ட்ரோல் தான். மொபைல் ஸ்பீட் வச்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் போனு. இப்ப நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரோல். சேம் அதே ரேட் தான், விப்ரோ தான். 12 hours 5 கலர் அவைலபிள். ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே ஏசி இங்க வச்சிருக்கோம். ஆனா இதுல தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம இன்னும் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா கமோடுக்குள்ள கொடுத்துருக்கோம்ல. கமோடுக்குள்ள ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்கோம். ஏசி சுவிட்ச் இங்க கொடுத்துருப்போம். சேம் அதே கட்டு சப்போஸ் நீங்க கட்டல் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் போட்டு நம்ம யூஎஸ்பி பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால யூஎஸ்பி இங்க கொடுத்துருக்கோம். சுவிட்ச் டூவே தான், இங்கேயும் போட்டுக்கலாம், உங்களுக்கு நாலு என்ட்ரன்ஸ்லயும் போட்டுக்கலாம், அங்கேயும் போட்டுக்கலாம். இங்க ஆஃப் ஆயிடுச்சுங்களா, இதே சேர்த்து வச்சு அங்கேயும் போட்டுக்கலாம். டிவி சுவிட்ச் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து அப்படியே அட்டாச் பாத்ரூம். சேம் அதே விப்ரோ லைட். வாஷ் பேஷன் கேட்டாங்க, கார்னர்ல வாஷ் பேஷன் வச்சிருக்கோம். வாஷ் பேஷன் லைட் எடுத்திருந்தாங்க. லைட்டோட நமக்கு மிரர் அட்டாச்சா இருக்குன்னு கேட்டாங்க. நம்ம செட்டாவே வாங்கி வச்சிருக்கோம். அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிம் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒயிட், பாம் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. சேம் அதே தான், அதே டைவேட்டர் தான் இங்கேயும் கேட்டிருந்தாங்க. நம்ம மிக்சர் வேணும், டைவேட்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால டைவேட்டர் வச்சிருக்கோம்.
சேம் அதே கிளாஸ் தான். என்ன ஒண்ணு இதுவும் வால் மவுண்ட் தான். பிளஸ் டேங்கும் கன்சீலர் வந்துடும் உங்களுக்கு. பிளஸ் டேங்க் நம்ம கன்சீலர் வந்துடும். வாஷ் பேஸ்ல எப்போதும் போல வால் ஃப்ளோர்ல வைக்காம வால்ல வச்சிருக்கோம். வால் மவுண்ட் கிளாஸ் செட் 10th பிளஸ் பக்கத்துலயே இருக்கும். டவல் ராடு இங்க பாத்தீங்கன்னா இது விப்ரோ லைட் தான். அதே சேம் 12 வோல்ட் தான். 5 கலர் தான் இருக்கும். அதுலயும் நம்ம கலர் சேஞ்ச் பண்றதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மாடிக்கு போவோம். இதுக்கும் நம்ம ஸ்டெப்புக்கு லைட்டை போட்டிருக்கோம். ஸ்டெப்பு லைட்டு பாத்தீங்கன்னா உள்ளவே தான். இங்கேயும் போட்டுக்கலாம், மேலேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லா 2 வே கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்கோம். வால்ல அதான் ஒரு லைட்டு. சீட்டிங்லயும் லைட் கேட்டிருந்தாங்க, ஸ்பாட் லைட்டு அதுவும் போட்டிருக்கோம். அது 6 வோல்ட் ஸ்பாட் லைட்டு, நார்மல் ஸ்பாட் லைட் தான் அது. மாட்டிக்கு வந்தீங்கன்னா டேப்பு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ப்ரெஷர் மோட்டர் வச்சிருக்கோம். ப்ரெஷர் மோட்டர் வேணும் அப்படின்னா நம்ம வால்வை மட்டும் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா போதும், ப்ரெஷர் மோட்டர் ஆன் ஆகிக்கும். சப்போஸ் ப்ரெஷர் மோட்டர் வேணாம் அப்படின்னா ப்ரெஷர் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வால்வ் ஓப்பன் பண்ணா டைரக்டா தண்ணி போயும், பைபாஸ் ஆயிரும். ப்ரெஷர் மோட்டர் வேணுங்கிற ப்ரெஷர் மோட்டர் வச்சுக்கலாம். வால்வ் மட்டும் ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே 1 இன்ச் பைப் தான் போடுவோம். யூபிசியில 1 இன்ச் பைப் போடுவோம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால 1.25 பைப் போட்டிருக்கோம். நம்ம 1.25 போட்டிருக்கோம். அப்புறம் 1.5 இன்ச்சும் சேர்த்து போட்டிருக்கோம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போறது 1.25 போவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது 1.5 வந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்றனால 1.5 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்க ஆன் அடிக்கலாம் கேட்கல, அபார்ட்மெண்ட் கிளாம் தான் போட்டு ஆகணும்ட்டாங்க. ஸோ அதனால நம்மளும் அபார்ட்மெண்ட் கிளாம் போட்டுட்டோம். 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 12 இன்ச்சு, 24 இன்ச்சு அப்படின்ற அபார்ட்மெண்ட் கிளாம் போட்டிருப்போம். வாட்டர் லைனுக்கும் சரி, வேஸ்ட் லைனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அபார்ட்மெண்ட் கிளாம் தான் நம்ம போட்டிருப்போம். நார்மல் கிளாம் போட்டிருக்க மாட்டோம். ஸ்டெப் கிளாம், ஷேடோ கிளாம்லாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட் கிளாம் மட்டும் தான் போட்டிருக்கோம். சர்வீஸ் தான் வந்திருக்கோம். சர்வீஸ்ல வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, பேனல் போர்டு கேட்டாங்க. பேனல் போர்டு நம்ம வச்சிருக்கோம். ROB 3 பேஸ் பேனல் போர்டு நம்ம வச்சிருக்கோம். RCCB தான் நம்ம வச்சுக்கிறது. நம்ம ரெகுலராகவே MCB போடுறது இல்ல, ரெகுலராகவே நம்ம RCCB தான் போடுறது. RCCB வச்சிருக்கோம். மீட்டர் அவங்க 3 பேஸ் கேட்டாங்க, சரி 3 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா சர்வீஸ் சிங்கிள் பேஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான் guys. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ எல்லாம் ஒர்க்கெல்லாம் வீடியோ காமிச்சாச்சு நம்மளுக்கு. எனக்கு இதுலயே என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கு. நம்மளுக்கு இந்த வீடுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணவங்க செம்ம டிசைனா சூப்பரா யூனிக்கா பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இன்டீரியர் பண்ணவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எங்க ஒர்க்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துறோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். உங்களுக்கும் இதே மாதிரி ஒர்க் எதுவும் பண்ணி தரணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தாராளமா நான் உங்களுக்கு பண்ணி தரோம். என்னங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? ஃபுல்லா என்னென்ன ஒர்க் பார்த்ததுல அவர் சொல்லியிருப்பாரு, நான் பாத்துட்டீங்களா? சரி, இந்த வீடியோல என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம இது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன இந்த தப்பை நாங்க சரி பண்ணிக்குவோம். சரி, ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.